ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பமான ஒரு தீர்வு இந்த வீடியோவில் கிடைக்க போகுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக போயிட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மணற்கேணி ஆப் ஜாப் தான். ஏன்னா இந்த மணற்கேணி ஆப் ஜாபுக்கு தான் பார்த்தீங்கன்னா 15,000 சம்பளம் ப்ளஸ் டிஏ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்படி யார் சொன்னாங்க, எப்படி தான் இது நடந்தது, எக்ஸாம் சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாலண்டியர்ஸ் குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, இது நம்மளுக்கு ஸ்டேட்லேருந்து வந்த ஒரு நியூஸு. மணற்கேணி ஆப்புக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி கோஆர்டினேட்டர் வேணும்னு சொல்கிறாங்க, வீடியோ க்ரியேட் பண்ணுறவங்க வேணும்னு சொல்கிறாங்க, கன்ஃபியூஷனாக சொல்கிறாங்க. ஆனால் எந்த வேலைன்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ ஆனால் மணற்கேணி ஆப்பில் ஏதோ ஒரு வேலை இருக்குது. அந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா 15,000 சம்பளம் ப்ளஸ் டிஏ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 பிளாக் சேர்த்து ஒரு வாலண்டியர் வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்லேருந்து வந்த மெசேஜை நம்ம கோஆர்டினேட்டர் நம்மளுடைய லோக்கல் குரூப்பில் சென்ட் பண்ணாங்க. இந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா எல்லாரும் இருக்கிற, அதாவது பல்வேறு வகையான லோக்கல் குரூப் இருக்கும் ஐடிகேயில் பார்த்திங்கன்னா. இந்த மெசேஜ் யாருக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா பிஎல்எஸ் குரூப்புக்கு தான் வந்தது. பிஎல்எஸ் குரூப்ன்றது பார்த்திங்கன்னா பிளாக் லெவல் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய குரூப்பில் தான் வந்தது. குரூப்பில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டுமே பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு பிளாக் 4 பேர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்எஸ் குரூப்பில் வந்த மெசேஜ் தான் இது. பொதுவான குரூப்பில் எதுலேயுமே வரலை. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் போயிருக்கு. ஸோ பிளாக் லெவல் சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவங்க கால் பண்ணி பேசி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ நடந்தது இதுதான். ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு சொல்லலை, எங்களுக்கு தெரியாது, எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடக்காமல் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த ப்ராசஸ் நடந்தது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ நாளையோட இந்த மணற்கேணி ஆப்போடைய எக்ஸாம் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடந்த ஒரு ப்ராசஸ் தான். உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதுதாங்க, இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடந்தது. ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியலன்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ நடந்தது இந்த விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.